ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரியனும் சனியும் 12 ராசிகள். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் கடும் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்களில் இந்த சூரியனும் சனியும் ஒன்று. இவங்க ரெண்டு பேரும் இணையாதிருத்தல் ஒரு ஜாதகத்துக்கு நல்லது. அப்படி மீறி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா ஜாதகருக்கு சொல்லொன்னா துயரங்கள், தகப்பனாதி வர்க்கத்தினால் பிரச்சனை, தகப்பன் மகன் உறவு நிலை பாதிக்கப்படுவதுன்னு நிறைய நெகட்டிவ் பலன்கள் இருக்கும். ஒளிக்கு காரக கிரகமான சூரியன், இருளுக்கு காரகரான சனியும் நேர் எதிர் வீடுகளில் வலுப்பெறும் கிரகங்கள்லே ஒன்று. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, சூரியன் மேசத்தில் உச்சமாவார், சனி துலாத்தில் உச்சமாவார். சிம்மத்தில் சூரியன் மூலத்திரிகோணம் ஆட்சி வலுவை பெறுவார், இவர் கும்பத்தில் போய் மூலத்திரிகோணம் ஆட்சி வலுவை பெறுவார். ஸோ எப்போவுமே நேர் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. தசைகளில் கூட சூரியன் கிழக்கு திசைக்கு காரக கிரகமாக இருப்பார், சனி மேற்கு திசைக்கு காரகமாக இருப்பார். கிழக்கும் மேற்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இவங்க தப்பித்தவரை இணைஞ்சு இருக்காங்க. இது நெகட்டிவ் பலன் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எல்லா வீடுகள்லேயும் ஒரே மாதிரியான பலன் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சூரியனும் சனியும் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாமல் 5 டிகிரிக்கு மேலே விலகி 6வது டிகிரியிலேருந்து வேறு எத்தனை டிகிரி தள்ளி இருக்குந்தாலும் இதை இணைவுன்னே நீங்கள் முதல்ல எடுத்துக்காதீங்க. 2 பேர் ஒன்றா இருக்காங்க அவ்வளோதானே தவிர இணைவு இல்லை அப்படிங்கிறது மாதிரி பலன்கள் எடுத்துக்கங்க. 12 ராசிகளில் மேச ராசியில் சூரியனும் சனி அணிஞ்சிருக்காங்க. இங்கே சனி சுத்தமாக வலுவை இழந்த நிலையில், சூரியன் தான் உச்ச பவரில் இருப்பார். அப்போ ஜாதகத்தினுடைய அமைப்பில் தகப்பன் சொல்கிறத பையன் கேட்டு நடந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் ஜாதகர் தள்ளப்படுவார். மேசத்தில் சூரியனும் சனியும் இணைவு, அல்லது சிறு வயதிலேயே தகப்பனை இழந்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஜாதகம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வரும். சூரியன் சனி மேசத்தில் இணைஞ்சிருக்கிறதுங்கிறது அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும். மற்றபடி ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய அப்பா, அரசு அதிகாரிகளால் தண்டிக்கப்படக்கூடிய விதி, அரசு வேலை கிடைப்பதில் நிறைய இடைஞ்சல்கள், அப்படியே வேலை கிடைச்சாலும் நிம்மதி இல்லாமல் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை போன்றவற்றை மேசத்தில் சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கும் போது கொடுப்பாங்க. இதுவே ரிஷபத்தில் சூரியனும் சனியும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய நெகட்டிவே இருக்காதுங்க. இது சூரியன் சனி இணைவு தான். ஆனால் இங்கே சூரியனும் ஒரு மாதிரி தன் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் திக்பலத்தில் இருப்பார், சனி பகவானும் சம உச்ச வீடுன்னு இருப்பார். இது ஒரு நேச்சுரல் இயற்கை சுப வீடும் வேறங்கிறதுனால நல்ல வேலை, அரசு முன்னேற்றம், பொருளாதார வெற்றின்றதெல்லாம் இருக்கும். பட் பையன் வேலை கிடைக்க கிடைக்க வளர வளர தகப்பனை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பான். அதுலேயும் உத்தியோக காரணங்களுக்காகவே தகப்பனும் மகனும் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் நேச்சுரலாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான அமைப்பில் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அப்பா ஃபாரினில் வேலைக்கு போவார், இல்லை வெளி மாநிலங்களில் வேலைக்கு போயிடுவார். அதேமாதிரி பையன் படித்து முடித்து வேலைக்கு போகும்போது அப்பா விட்டு பிரிஞ்சு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலைகள் இது ஏற்படும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேருமே நண்பர்கள். அந்த புதனுடைய வீட்டில் இவங்களுக்கு 2க்குமே வலுவான அமைப்புங்கிறதுனால, புதனுடைய வீடு இவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் இல்லாத வீடு, ரிஷபம் மாதிரியே தான். அப்படிங்கிறதுனால மிதுனத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்குங்கிறப்போ இவங்க அதிக கவனமாக இருக்கிறது அப்பா மகன் உறவில் இல்லை, தொடர்புகள் ஸ்தானத்தில் தான் அதிகமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை தொடர்புகள் ஸ்தானமான மிதுனத்தில் இருக்கிறதுனால இந்த தொடர்புகளால் மிகப்பெரிய கடும் பகை. இப்போ இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு அப்பா மகனுக்கு சண்டை எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புகளால் வரும். தீய சிநேகிதம் ஒன்று அப்பாவுக்கு இருக்கும், இல்லைன்னா மகனுக்கு இருக்கும். அதை கண்டிக்க போய் தான் 2 பேருக்கும் பிரச்சனையும் சண்டை சச்சரவும் வம்பு வழக்கும் நீயா நானா போட்டியும் ஏற்படும். அதனால் தொடர்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தாலே இந்த மிதுனத்தில் சூரியன் சனி சேர்க்கையை நீங்கள் சமாளிச்சிட முடியும். கடகத்தில் சூரியன் சனி சேர்க்கை, இங்கே சனி பகை வீடு, அவருக்கு இந்த இடத்துல பவர் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சூரியனுக்கு இது நட்பு வீடு, தன் வாழ்க்கை துணை மனைவியின் வீடு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். இந்த இடத்துல சூரியன் சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் அப்பா மகனுக்கு பிரச்சனை வரும். என்ன படிக்கிறதுங்கிறதுல அப்பா ஒரு முடிவு எடுப்பார். நீ டாக்டர் தான் படிக்கணும் பாரு, இவன் அதெல்லாம் முடியாது, நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், நான் ஐடி படிப்பேன், நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பேன், முரண்பாடாக சொல்லுவாள். அதே மாதிரி சொத்துக்கள், தாயாதி வர்க்க சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இங்கே பெரும் தகராறுகள் ஏற்படும். சுக விஷயங்களில், உடல் ரீதியான உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லேயும் 2 பேருக்கும் ப்ராப்ளம் உண்டாகும். பையன் நேரத்துக்கு சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், குளிக்க மாட்டான். இது அப்பாவுக்கு பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனாலேயே 2 பேருக்கும் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். இங்கேயும் சூரியனுடைய கைதான் வாங்கியிருக்கும். சிம்மம் சனிக்கு கடும் பகை வீடாக போகும்.
இங்கே சூரியன் வந்து ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருப்பாருங்கனால மேசத்தில் வந்து அதே மாதிரியான பலன் தான் சிம்மத்துக்கு வரும். அப்பாவோட கை ஓங்கி இருக்கும், பையன் வந்து அப்பாவுக்கு கீழே இருக்க வேண்டியதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கத்தை பண்ணி விட்டுட்டு போயிடுவார் அப்பா. பையனுடைய காதல் விவகாரங்களுக்கு பெரும் எதிரியாக தடையை தரக்கூடியவராக அப்பா இருப்பார். பையனுடைய ஆசைகளை நிறைவேற்ற மாட்டேன்னு அடம் பிடிப்பார். சொத்துக்களை நான் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போகிறேன் பாரு. மேக்சிமம் சூரியன் சனி சிம்மத்தில் சேர்ந்துருக்கிற ஜாதகர்கள் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் பேரண்ட்ஸுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிவிட்டு அதனால் அவர்களுடைய அன்பை, ஆதரவை, சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த இடம் கொடுக்கும். கன்னி புதனுடைய வீடுங்கிறதுனால இது சூரியனுக்கு நட்பு வீடு, சனிக்கும் நட்பு வீடுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து கடன் சார்ந்த விஷயங்களால் தகப்பன் மகன் உறவு பாதிக்கப்படும். கடன் சார்ந்த விஷயம், அப்பா கடனை வச்சுட்டு பையனை கட்ட விட்டு போகிறதெல்லாம் இந்த இடத்துல சூரியன் சனி சேர்க்கையில் தான் அதிகப்படியாக வரும். அதே மாதிரி விரோத மனப்பான்மையை இந்த இடத்துல கொஞ்சம் வளர்க்கும். சட்ட ரீதியான சிக்கல்களை அப்பாவும் மகனும் சந்திக்கிற அமைப்புங்கிறது கண்ணியில் சூரியன் சனி இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அப்பா மேலேயே மகன் கேச போடுறது, மகன் மேலே அப்பா கேச போடுறது, சொத்துக்களால் 2 பேரும் அடிச்சுக்கிறது, கடன் தொல்லையில் நீ கட்ட போறியா நான் கட்ட போகிறேனாங்கிற மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறது கன்னியில் இருக்கக்கூடிய கிரக நிலை. துலாத்தில் சனியும் சூரியனும் சேர்றாங்க. இங்கே சனிக்கு கை ஓங்கிடும். சனி உச்ச வலிமையை பெறுவார், சூரியனுக்கு நீச்ச வலிமை தான் இந்த வீட்டில் கிடைக்குங்கிறதுனால. ஆனால் இதுவும் ஒரு இயற்கை சுபரோட வீடுங்கிறதுனால பையன் வளர வளர அப்பா ஆட்டோமேட்டிக்காகவே டம்மி ஆகிடுவார். பையனுடைய வளர்ச்சி அப்பாவை வீழ்ச்சி அடைய செய்யும் அமைப்பு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இணைவாக இந்த இடம் இருக்கும். சமுதாயத்துக்கும் இவர்களுக்குமான உறவு நிலைகளுமே அப்பாவுக்கு பிடிக்காமல் மகன் வந்து நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துவாருங்கிற மாதிரியான அமைப்பில் வரும். பட் இது ஒரு இயற்கை சுபர் வீடுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சூரியன் வாழ்வை இழந்துருவாருங்கிறனால இது ஒரு ரொம்ப விரும்பத்தகாத இணைவு அப்படின்னு சொல்லிட முடியாத அளவுக்கு இவில் மேனேஜபிள் அப்படின்வாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா இளமையிலே தகப்பனை இழந்து விட வேண்டிய சூழ்நிலை, அப்பாவும் மகனும் நேர் எதிர் திசைகளில் வளர வேண்டிய அமைப்புகள் உருவாகுங்கிற மாதிரி நுணுக்கமாக வரும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தகப்பனுக்கும் மகனுக்கும் கடுமையான முரண்பாடுகள் ஏற்படுற அமைப்பு இந்த இடத்துல இருக்கும். அதேமாதிரி பையன் யார் கூட பார்ட்னர்ஷிப் சேர்றா கூட்டு சேர்றாங்கிற விஷயத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். விருச்சிகத்தில் சனி சூரியன் இணைவு இது ரொம்ப மோசமான இணைவுங்க. இந்த இடத்துல சேராமல் இருக்கிறது ஒரு யோக ஜாதகத்துக்கு நல்லது. அப்படி மீறி சேர்ந்துட்டா வெட்டு குத்து கொலை தகராறு வரைக்குமே தகப்பன் மகனுக்கு போகிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்கும். சூரிய திசையோ சனி திசையோ வராமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லது. அந்த தசைகள் நடப்புக்கும் வந்து ஒன்று இப்போ சூரிய திசை நடக்கும்போது பையனுக்கு 3 வயசு தான் அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. சனி திசை நடக்கும்போது பையனுக்கே 50 வயசு ஆகிடுது, அப்பா ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிட்டாருங்கிற போதும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாத நிலையில் இளம் பருவத்தில் பையனுடைய வாலிப பருவத்தில் சனி திசையோ சூரிய திசையோ வந்து அப்பாவுக்கு மகனுக்கு முரண்பாடுகள்லாம் வந்துச்சுன்னா பெரும் தகராறுகள் ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா விருச்சிகம் ஒரு விஷமமான வீடு, உயிரை பறிக்கிற இடம். இந்த இடத்துல சூரியன் சனி சேர்க்கை நல்லதில்லை. அப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சூழ்ச்சி செஞ்சு உன்னை காலி பண்ணாதான்டா எனக்கு நிம்மதிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஒருத்தர் அவதூறாக பேசிக்கிறது, எந்த சூழ்நிலைக்கும் இறங்கி அடிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ரவுடியசமான வீடு. இந்த வீட்டில் இவங்க 2 பேரும் இணைஞ்சா கண்டிப்பாக குரு சுக்கிரன் மாதிரி ஏதாவது ஒரு சுபகிரகங்கள் துணைக்கு இருக்கணும் அல்லது பார்க்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப மோசமான பலன்கள் இருக்கும். தசைகள் வந்ததுன்னா தனுசில் இணைவு பெருசாக பாதிக்காதுங்க. ஏன்னா இது குருவோட வீடு. இங்கே 2 பேருமே ஒரு மாதிரி சாந்தமான மனோநிலைமைக்கு போயிடுவாங்க. பெரிய மனுஷன் நடுவில் இருந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான வீடு இது. அதனால் இந்த இடத்துல இவர்களுடைய இணைவு பெரும் பாதிப்புகள் எதையும் கொடுத்துடுறதில்ல. ஒரு மாதிரி நேக்கு போக்காக போயிடுவாங்க. அவர் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்காரா நான் வெளியில் போகிறேன்னு பையன் கிளம்பிடுவான், பையன் வீட்டில் இருக்கானா நான் வெளியே போகிறேன்னு அப்பா கிளம்பிடுவாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி இவர்களுக்குள்ள பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் இருக்காது. பூர்வீக சொத்து, பாட்டனார் வழி சொத்துக்களை பிரிக்கிறதுல ஒரு சில அமைப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடுறதுல 2 பேருக்கும் முரண்பாடான அமைப்புகள்னு 1-2 வரலாமே ஒழிய மேனேஜபிளாக இருக்கும். இது ரொம்ப நெகட்டிவான இணைவுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. மகர வீட்டில் இணைவு இங்கே பார்த்திங்கன்னா சனிக்கு ஆட்சி வலு கிடைக்கும், சூரியனுக்கு மறைமுகமாக திக்பல வலு கிடைக்கும். 2வது உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ளே இவர் நுழைவார். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தகப்பன் மகன் உறவு கொஞ்சம் முரண்பாடு செய்யத்தான் இருக்கும். இது வேலை சார்ந்த விஷயங்களில் வரும். அப்பாவோட பிஸ்னஸை பையன் கைப்பற்றுறது அப்படிங்கிறது மாதிரி, அல்லது பையன் பார்க்குற வேலை அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான அமைப்பு, பட்டம் பதவியை போட்டி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிறதுல யார் முந்தி அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு வரும். இப்போ சில அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பாவே மகனுக்கு பதவி கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஒரு முரண்பாடெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரியான அமைப்பு இந்த சூரியன் சனி மகரத்தில் சேரும்போது ஏற்படக்கூடிய ஒரு விதி. விட்டு கொடுக்க மனசு வராது ஒருத்தருக்கு ஒருத்தர். இவர் வளர்ந்து பெருசாகிறது அப்பாவுக்கு பிடிக்காமல் போகும், அப்பா வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கிறது மகனுக்கு பிடிக்காமல் போகும். இவங்களுக்கு மெயினாக உத்தியோகம், தொழில், பட்டம், பதவி இதிலேயே தான் 2 பேருக்கும் தகராறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
கும்பத்தில் இவங்களோட இணைவு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சனி ஃபுல் பவரில் இருப்பார். மகனோட கை தான் ஓங்கியிருக்கும். அப்பா கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியது வந்தாலும் கூட தன் வீட்டை தானே பார்ப்பாருங்கிற அடிப்படையில் நீ கிழக்க இருந்தீங்கன்னா நான் மேற்கு இருந்துக்கிறேன் போடா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி 2 பேரும் பேசாமலே இந்த 10 வருஷம் பேசாமல் இருக்கிறது, 20 வருஷம் பேசாமல் இருக்கிறது, என் உயிர் போனாலும் அவன் வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறதுங்கிறதெல்லாம் இந்த கும்பத்தில் நிகழும்போது ஏற்படும். இதுவும் கொஞ்சம் மோசமான விளைவை தரக்கூடிய இடம் தான். விருச்சிகம் ரொம்ப மோசமாக இருக்கும், கும்பம் ரொம்ப மோசமாக இருக்கும், மேசம் ரொம்ப மோசமாக இருக்கும், கன்னி ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனத்தில் இவர்களுடைய இணைவு. மீனத்தில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிருக்கும்போது அது குருவனுடைய வீடு, விடுதி வீடு, காலபுருஷனுடைய 12ஆம் வீடு அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. சின்ன வயசுலேயே பையனை தத்து கொடுத்துட்றது, அப்பா வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுறது, பையன் இங்கே இருக்கிறது, தாத்தா வீட்டில் வளர்றது, பாட்டி வீட்டில் வளர்றது, அப்படியே 2 பேரும் அதிகமாக சந்திச்சிக்காமலே பிரிஞ்சு போயிடுறதுங்கிற மாதிரியான அமைப்புகளை மீன வீட்டில் சனி சூரியன் இணைவு இருக்கும்போது ஏற்படுத்தும். பொதுவாக சனி சூரியன் இணைவு நல்லதில்லை. அப்படி இணையும் போது அது இயற்கை சுபர்கள் வீடுகளில் இருந்துட்டால் பெரும் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இயற்கை சுபர்களான குரு சுக்கிரன் யாராவது ஒருத்தர் பார்க்கும்போதும் அதிகப்படியான பாதிப்புகள் இல்லாத நிலையில் கடந்து போயிடும். இதுக்கு முக்கியமாக அவர்களுடைய தசைகள் நடப்புக்கு வரணும். தசைகள் நடப்புக்கு வராத சனி சூரியன் நினைவு அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.